ஏரி நிறைய அக்கலமா இருக்குது. ரோடு புண்டு புளியமா இருக்குது. ஓ ஏரி வேலை செஞ்சு செஞ்சு பளிச்சுன்னு பண்ணிக்கிறாங்க. ஆமா ரோடு வந்து புண்டி புளியமா இருக்குது. இப்படி வந்துக்கிறே எதுக்கு வந்துக்கிறே? எதுக்கு வந்தீங்க? தமிழ்நாட்டு கலாச்சாரம் கலாச்சாரம் கத்துருப்பாங்க. கலாச்சாரம் கத்துட்டு போறதுக்கு எங்க நாட்டு பொம்பளைங்க எல்லாம் பாரு எவ்வளவு அழகா புடவை கட்டி ஜாக்கெட் போட்டு அள்ளி முடிஞ்சுன்னு கொண்டை போட்டு பூ வச்சு பொட்டி வச்சு மஞ்சள் பூசி எவ்வளவு லட்சணமா இருக்கிறாங்க. ஏன் இந்த கொடாமி பாருங்கடா எப்போ அதுவும் பூ பாடுற எங்க தொங்குது. நாங்கெல்லாம் தலைக்குதான் வைக்கிறோம். நீ என்ன இதுக்கு வச்சுக்கிறேன்? தமிழ்நாட்டு பொம்பளைங்களுக்கு புத்தி இல்லை. ஏன் உள்ளா போறது மேல போடுது, மேல போறது உள்ளே ரேட் அதிகமா இருக்குது. இது எவ்வளவு வைக்கிறதுங்க? ரேட் எவ்வளவு? வாங்கினா கூட 550 ரூபாய் இல்லாத வாங்க முடியாது. ஆமா 550 ரூபாய். ஜாக்கெட்டுமே ஜாக்கெட் 150 ரூபாய் கொடுத்தா தைச்சு 150 ரூபாய் எடுக்கிறது ஒரு 30 ரூபாய். அதெல்லாம் படிச்சு உள்ளா போடு. ஓ ரேட் அதிகமா இருக்கிறதா உள்ள போடுது. ரேட் கம்மியா இருக்குது மேல நிறைய போட்டுக்குது. நீங்க நாங்க எப்படிங்க? ஓ ரேட் மிச்சமாக்குறது பாரி மிச்சமாக்குது ரேட். அதே மாதிரி பாவாடை 150 ரூபாய் வாங்க நேற்று பர்கூர்ல. அது உள்ள போடுறாங்களே என்னன்னு? அது 350 ரூபாய் ஜெட்டி. அது மேல போடணும். ஓ ஜெட்டி பொண்ணு பாவாடை உள்ள கட்டிக்கலாம். அது திக்கலையா மகள. சரிம்மா இதெல்லாம் சொல்றேன். கல்யாணம் நான் ஆசா கல்யாணமா 60%. கூறு கட்ட முடியே 60% இல்ல. குழந்தைங்க தானே பெற்றுக்கையா? 120 இதெல்லாம் ஏரியாக்குமா? ஏமா 120 புள்ளி பெற்றுக்கிறோம்னா மேல் கொஞ்சம் கூட குறையாது. அப்படியே கும்பிடுக்குதியா? உங்க நாட்டு பொம்பளைகளாட்டம் குழந்தை பிறந்த உடனே பால் கொடுத்து எல்லாம் சப்பி கொடுத்துங்க எல்லாம். ஓ நாய்க்கு நாக்கு தொங்கின மாதிரி தொங்கி போகுது. குப்பைச்சோட்டில் போடுங்க. சரிம்மா இல்லைன்னா புட்டி பால் கொடுக்குவீங்களா? சரி 120 பிள்ளைக்கு வேணும்டா வீடா. 20 பிள்ளைக்கு வேணும்டா வீடா. அம்மா குட்டி வச்சு மகராட்சி சத்தியமா ஒரு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா கூட 100 பிள்ளைங்க இது. அதே 10,000 ஆயிரத்துல ஒரு நாளைக்கு. ஆமா 1 லட்சம் ஆயிரம் இல்லையா? வீக்குங்க ஆம்பளை பிள்ளைங்க குப்பத்தொட்டில போட்டாங்க. ஆமா ஆமா ஆம்பளை பசங்க எல்லாம் எனக்கு உதவாது. பொட்டுப்புள்ள மட்டும் உதவுமா? பொட்டப்பிள்ள ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கும். 10,000. ஆமா ஏமா எத்தனை வயசுல இருந்து அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க? 18ல இருந்து. என் வீட்டுக்காரி கூட 21 வயசு ஆகுது. அவளும் அந்த வேலைக்கு ஏமா அதெல்லாம் உதவாது. அப்போ 15 வயசுல இருந்து 30 கீழே 16 மேல அப்படியேப்பட்ட வேலை தானே. அப்படியா? வரும்போது ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும். டார்ச் லைட் எவ்வளவு வருது? டார்ச் லைட் ஒண்ணு ஒரு நாள் 10,000 வருது. 10 ரூபாய் நான் போயிட்டு வாங்கி கொடுத்துட்றேன். ஒன்னே ஒண்ணு எடுத்துட்டு வந்தா போதும். நேரா வந்து அதாவது காலையில எல்லாம் வேலை கிடையாது.